மிஸ்டர் ஆலினால் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. இப்போ வந்து நாங்கள் கிராம்ப்டனில் 1 HP சப்மர்சிபிள் மோட்டர் வந்து கஸ்டமருக்கு செட் பண்ணுறோங்க. பார்த்திங்கன்னா இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா 22 அடி ஆளுங்க. இப்போ இதுக்காக நாங்கள் வந்து இது வந்து 3 அடுக்கு வீடு இருக்கிறதுனால இப்போ இந்த கிணத்துல வந்து நாங்கள் வந்து மேல் பில்டிங்க்கு நாங்கள் வந்து வாட்டர் லைன் அனுப்ப போகிறோம். அதனால் 1 HP வாங்கியிருக்கிறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் உள்ள பிளாஞ்சில் உள்ள வாசல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணிவிட்டு HDP ஓஸ் இப்போ வந்து இதில் ஏற்றணுங்க. நாங்கள் வந்து இதில் HDP ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மீட்டர் வாங்கிட்டுருக்கிறேன். கேபிள் பார்த்திங்கன்னா அதுக்கு கிட்ட 30 மீட்டர் வாங்கிட்டுருங்க. ஏன்னா எலக்ட்ரிக் லைன் வந்து ரொம்ப லாங்கில் இருக்குது. மெயினாக இதில் வந்து கிராம்ப்டன் மோட்டரில் வாட்டர் ஃபில்லடு கரெக்டாக இருக்கா நம்ம வந்து செக் பண்ணுங்க. இதை வந்து அதில் நெட்டு கொடுத்துருப்பாங்க, அதை கைட்டி பார்த்து நம்ம வந்து மினரல் வாட்டர் ஊற்றிக்கணுங்க. மெயினாக இது ஊற்றி நம்ம சரி பண்ணிட்டு தான் மோட்டர் போடணும். இது வந்து ஃபில்லட் பண்ணாமல் போட்டிங்கன்னா மோட்டர் பண்ணுங்கள். இந்த மோட்டரில் வந்து ஒரு ப்ளம்பர் கூப்பன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ளம்பருக்குரிய ஒரு கூப்பன் கார்டுங்க. இது ஆப் மூலிமா நம்ம ஏற்றிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பைசா எதாவது கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா HDP ஓஸ் வந்து ஏற்றி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயரு இந்த HDP ஓஸில் வந்து கேபிள் டை மூலமாக நல்லா கட்டிட்டுங்க. இதில் வந்து கயிறு நல்லா 320 ஒயர் கயிறு வாங்கி நம்ம வந்து நல்லா வந்து கட்டிடுறோம். கட்டிட்டு பாருங்கள் அழகாக வந்து இறக்கிடுறேன். இந்த மோட்டர் லைனை வந்து நம்ம இறக்கிட்டு மெயினாக வந்து EB லேண்டை வந்து இந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாக குத்தணுங்க. இப்போ இதில் வந்து மோட்டரில் வந்து ஒரு MCB சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நியூட்ரல் பேஸ் கொடுத்துட்டு சர்க்யூட் லைன் கொடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த கேபிளில் வர ரெட்டு 6YB இந்த கனெக்ஷன் வந்து நம்ம சரியாக கொடுத்துணுங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து சுவிட்ச் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். மெயினாக அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் கட்டி சரி பண்ணிடணுங்க. பாருங்கள் சுவிட்ச் போடுறோம், சூப்பராக தண்ணி வருது பாருங்கள். தம்பி அவ்வளோதாங்க, இது வேலை ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினாக வந்து இது ஒரு 20 அடி ஆழம், அது பார்த்திங்கன்னா ஒரு 80 அடி ஹைட்டு போகுதுங்க. இதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னா தண்ணி அப்படியே ரிட்டன் கீழே இறங்குதுங்க. அதனால் வந்து நம்ம வந்து மெயினாக இதில் வந்து NRV வால்வு மெயினாக போட்டாகணுங்க. இந்த NRV வால்வு போட்டனால ரிட்டன் வராதுங்க தண்ணி. சப்மர்ஸ் போட்டோன்னா இந்த வால்வு கண்டிப்பாக போட்டாகணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.